மணி ஒரு நிமிஷம் வந்துட்டு போயேன். எதுக்கு? ஏய் என்ன சொல்லி தொலை. இந்த 2 பாத்திரம் மட்டும் கழுவி கொடுத்துறேன். இது உங்க ஊர்ல 2 பாத்திரமா? ஏன் டெய்லி நான் தான் விளக்கணுமா? மேடம் நீங்க ஒரு நாள் விளக்க மாட்டீங்களா? என்னால இதுக்கப்புறம் உங்க கூட வாழ முடியாது. கண்டிப்பா போய் வக்கீல பாக்குறேன். ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சுடுறேன். நீங்க எதுக்கு ஒண்ணுமே சொல்லமா? 2 பாத்திரம் கழுவ சொன்னேன். அதுக்கு போய் டைவர்ஸ் குடுக்குறேன், வக்கீல போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இதோ வந்துட்டான் போல இருக்கு. அப்புறம் கூப்பிடுறமா உனக்கு. என்னாச்சு? வக்கீல் துணியும் துவைச்சிட்டு பாத்திரம் கழுவிட்டு வர ஒரு 1 hour அவன் வெயிட் பண்ணுனாரு. அதான் நான் கிளம்பி வந்துட்டேன். மூடிட்டு போய் விளக்கு. ஏய் ரேவதி, ஏன் ரேவதி இந்த இடத்த போயிட்டு வத்தல் வச்சிருக்க? சாப்பிட்டுச்சா? பரவாயில்ல, ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டுச்சா? அப்பா தொல்லை முடிஞ்சது. என்ன தொல்லை ரேவதி? இல்ல மணி, ரொம்ப நாளா நம்ம வீட்டுல ஒரு எலி எல்லாத்தையும் காய்கறி எல்லாம் போட்டு கடிச்சிட்டு கிடந்தது. அதுக்குதான் இன்னைக்கு எலி மருந்து அந்த வத்தல்ல கலந்து இங்க வச்சேன். பரவாயில்ல, எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சு. ஆல் க்ளோஸ். அப்படியா? ஏய் அத நான் சாப்பிட்டேன். நீயா? பைத்தியமே. என்னடி பண்ற? சாமி தொலைஞ்சு போச்சு, பூட்டை உடைக்கணும். செருப்பால் அடிச்சா பூட்டு திறந்துருமா? ஐயோ தலைவிதி, எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்கா பாரு. தலையில அடிச்சுக்கணும். இப்ப என்ன பண்ண? ஏய் ஒரே ஒரு டைம் டான்னு சொல்றீ. பாத்திரத்தை கழுவுனியாடா? அந்த துணியை துவைச்சியாடா? குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டினியாடா? டைம் ஆயிடுச்சு, வேலைக்கு கிளம்பி போடா. ஏய் ரவி, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 2000 ரூபாய் கொடுத்து இதை பத்திரமா வச்சிருன்னு சொன்னேன். அதை கொடுத்தியா? நீ கேட்டியா? சரி இப்போ கொடு, வேணும். நான் போன்ல தான் இருக்கு. மாத்து. பாஸ்வேர்ட் என்னது? நம்ம கல்யாண நாள் தான். மந்தா இயரா? டேட்டு மந்த் 4 டிஜிட். சரி இந்த உனக்கு ஆடி மாசம் நிறைய வேலை இருக்கும், நிறைய செலவு வேற இருக்கும். நீ அதை வச்சுக்க. கொடுத்த காசை திருப்பி கேட்கிற ஒரு நல்ல புருஷன் கிடையாது. பரவாயில்ல, எனக்கு காசுலாம் வேணாம். முதல்ல இப்ப நீ டேட் போடுற. ரொம்ப டயர்டா இருக்கு, சாப்பாடு போடுறது. ஐயோ நீங்க சாப்பாடே சமைக்கல. சமைக்காத உனக்கு அதை விட்ட உனக்கு என்ன வேலை? கீழே விழுந்துட்டான். கீழே விட்ட ஏதாவது அடிபட்டியா? இல்ல, வெட்டு தடைக்கு கீழே விழுந்து அப்படியே தூங்கிட்டேன். 4 மணிக்கு நல்லா தூங்கிட்டேன்னு சொல்லு. அதுக்கு சொல்லியா? ஹோட்டல்ல போய் சாப்பிடலாமா? ஹோட்டல் யார் உங்க அப்பா வச்சிருக்காரு? காசு கொடுக்கணும்ல. படி பைசா படி படி. தினமும் நான் சண்டை போடுவேன், கோவப்படுவேன், வெறுப்பேத்துவேன், தலையை பிச்சுக்க வைப்பேன். மோனிகா, மை டியர் மோனிகா. மோனிகா, மை டியர் மோனிகா. மோனிகா, மை டியர் மோனிகா. மோனிகா, மை டியர் மோனிகா.
மோனிகா my dear மோனிகா. ஏய், என்னாச்சு? எங்க போற? நான் எங்கேயும் போறேன், நீதான் வேற ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கல, அதுக்கப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஏய், என்னடி சொல்ற? நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பாத்ரூம்ல குளிக்கும் போது, அங்க கிச்சன் போகும்போது, எந்த வேலை செஞ்சாலும் மோனிகா மோனிகான்னு பேர் சொல்லிட்டே இருக்க. ஏய், மோனிகாங்கிறது வந்து ட்ரெண்டிங் சாங்குடி. இங்க பாரு. என்ன ட்ரெண்டிங் சாங்கா? ஏமாத்த முடியாது. ஏய், மோனிகாங்கிறது ஒரு மூவியோட சாங்குடி. ட்ரெண்டிங் சாங்கா? சாரி மணி, உன்னை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனே. அப்பா, நல்ல வேலை பூஜான்னு நினைச்சேன். ஏய், நில்லு. எங்க போடுறது? பையெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அது வந்து மளிகை பொருள் வாங்க போற மணி. வழக்கமா நான் தானே போவேன். இப்ப என்ன நீ போற? கூட நானே போயிட்டு வரேன். இல்லம்மா, நீனே இப்பதானே வந்து, உனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நானே போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. என்ன எப்பவுமே நம்ம தான் போவோம், நீங்க அவனே போயிட்டு வரா? ஏய், என்ன மறைக்கிற? என்னது இது? ஒண்ணும் இல்ல மணி, ஒண்ணும் இல்ல, சும்மா. ஏய், கொடு. ஏய், ஏது புது புடவை? நான் எதுவும் எடுத்து தரலையே. அது இல்ல மணி, மளிகை கடை போயிருந்தேன்ல, அங்க பக்கத்துல ஆடி ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது வெறும் 200 ரூபாய் தான், அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். 200 ரூபாயா? நம்ப முடியலையே. இதை பார்த்தா 200 ரூபாய் மாதிரியே தெரியுது. ஏய், இதுல இருந்து எங்கடே 1000 ரூபாய் காணும்? ஐயா!